குடியெல்லோம் யமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் புனியறியோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இது ஒரு செல்வன் தந்தை மாதிரி எங்களுடைய சமயகுருவில் தந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னம் பாடின பாட்டு. என்னாலும் இன்பமே துன்பமில்லை, தாமார்க்கும் அடிமையில்லா சங்கரன் செங்கமன் குளையர் காதித் கோமார்க்கே நாமே மீள அடிமையாய் கொய்மலை சேவடியினே குறியினோமி. ஸோ இந்த அடிமை பிரச்சனையும் சுதந்திர பிரச்சனையும் எந்த காலமும் இருக்கு. ஆனால் சோக்ரட்டிஸ் இருந்தார், ஒருவரும் அடிமைப்படுத்தலை, சிறையில் பூட்டலாம், பெரும்பான்மையில் ஐயராலம் செய்யலாம். ஆனால் நேச்சுரல் லோஸ் எப்பவும் வேலை செய்யும், இயற்கை விதிகள் உண்டு. எத்தனை சாம்ராஜ்யங்கள் உலகத்தில் இருந்திருக்கு. பாபிலோனிய சாம்ராஜ்யம் இன்றைய பாருங்க, ஈராக் எப்படி இருக்குன்னு. எகிப்திய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கு. இன்றைய பிரிட்டன் 3ஆம் உலக நாடாக போயிருக்கும். நோர்த் சீல ஒயில் கண்டுபிடிக்காது. இப்போ சுமார் அங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாரு. நாங்கள் டிசர்விங்காக இருந்தால் எங்களை ஒரு பேரும் அடிமைப்படுத்த இயலாது. இது நேச்சுரல் லோ. இது அம்மையாருன்னு சொன்னேன், இது பெண்ணு ஆணுன்னு. யூஆர் இண்டிவிஜுவல். எங்கண்ட சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா எங்கண்ட சரித்திரத்தை இவர் சுதந்திரத்தை பின்தான் கதைக்கிறார்கள். முன் எங்களுக்கு 2000 ஆண்டு 3000 ஆண்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி நான் இந்த செல்வநாயகம் அறக்கட்டளையில் பேரினர் இளங்கோன்னு ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல். ஆனால் இன்றைக்கு அரசியலில் வாஷிங்டனில் இருந்து எங்களுடைய பத்திரம் உள்ள வரை என்ன நடக்குது. ராமகிருஷ்ணன் ஒரு கதையை சொல்கிறேன், முந்தியும் சொல்லியிருக்கு. இந்த நல்லூர் அடியில் போனால் ஆக்கள் தரிசனத்துக்கு போகிறார்கள், பெரிய பெரிய தலங்களுக்கெல்லாம் தரிசனத்துக்கு போகிறார்கள். ஆனால் அதில் பிச்சைக்காரர் எப்பவும் இருக்கிறார்கள் 24 மணித்தியாலம். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஆத்ம சித்தி கிடைச்சதுண்டா இல்லை. 24 மணித்தியாலும் அந்த தளத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய சிந்தனை முழுத்தும் ரொட்டி துண்டும் பிளேண்டியும், உயர்ந்த சிந்தனை இல்லை. இப்போ வாஷிங்டன்ல இருந்து பத்திரமுள்ள வேற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள். ஆண்களோ பெண்களோ மோஸ்ட் ஆஃப் தேம் ஓ லெவல் குவாலிஃபைடே இல்லை. அவர்களால் எப்படி எங்களை லீட் பண்ணிடும். பிளைண்ட் லீட் த பிளைண்ட் என்று சொல்வார் இந்த மாஸ்டர். இப்போ நாங்களாம் எங்களை லீட் பண்ணும். எங்களுடைய சமூகம் மிகவும் கட்டுக்கோப்பான சமூகம். எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கணும், எங்களுடைய பலவீனம் என்னென்னு பார்க்கணும். எங்களுடைய பலவீனம் பொன்னம்பலம், பிறகு தந்தை செல்வாது வாங்கினார், காலவேரிலிருந்து தொடங்கு, பிறகு சந்தை செல்வா, பிறகு அப்படியே வந்து அமீருக்கு என்ன நடந்தது, பிறகு 77ஆம் ஆண்டு செல்ல சந்தா போயிட்டார். கூட்டணிக்கு போய் நடக்குது, தமிழர் விடுதலை கூட்டணி. செல்வா கடைசியாக உருவாக்கினது தமிழரசு கட்சியை. செல்வாண்ட வாழ்க்கை முடிஞ்சது தமிழருடைய கூட்டணியில். தமிழருடைய கூட்டணிக்கு என்ன நடந்தது? எங்கள்கிட்ட பலவீனம். நான் பலவீனங்களை தொட்டு கொண்டு போகிறேன். பிறகு சிவகுமாரன் வந்தான், பிறகு சிவகுமாரனுக்கு பிறகு குட்டிமணி வந்தார், தங்கத்துறை வந்தார், பிறகு உமா மகேஸ்வரம் வந்தார், பிரபாகரன் வந்தார், சபாரட்னம் வந்தார், தாஸ் வந்தார். எல்லாம் என்ன நடந்தது? எல்லாருக்கும் நாங்கள் பெரும்பான்மைக்கு வழி சமைச்சு விட்டோம். அனிகுலேஷன் பாலிசி. அமீருக்கு என்ன நடந்தது? தந்தை செல்வாங்க. நீங்கள் தந்தையை பற்றி கேட்குறாரு. அண்ணனுக்கு என்ன நடந்தது? யோகேஸ்வரிக்கு என்ன நடந்தது? அனிகுலேஷன் பாலிசி. எங்களால் சும்மா எங்கண்ட கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் சுதந்திரத்தை பற்றி கதைச்சதை விட துரோகியை பற்றி கதைச்சது கூட. எஸ், தலைமைத்துவம். யோகேஸ்வரி அம்மையாருக்கு என்ன நடந்தது? ஒரு மேயராக இருக்கிறதே டாலரேட் பண்ணிலாம் போச்சு. எங்கனால டாலரன்ஸ் இல்லை. நாங்கள் டிசர்விங்காக இருந்தால் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். உங்கள் பிஷப் இருக்கிற. அப்போ இன்றைக்கி நீங்கள்
ஆளுலைத்து என்ற பொம்மான் ஒன்றா அரும்பி பலவாய் விருந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாய் என் நெஞ்சினுள்ளே நின்று பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளுலைத்து என்ற பொம்மானும் என் ஐயனுமே. இந்த பிரளயம் வந்து பெரிய அழிவெல்லாம் விரைக்க அந்த ஆளுலையில் அந்த விதிகளை காத்தாங்களாம். காத்தா அடுத்த சந்ததிக்கு அதை சேர்க்கிறது. எங்களுடைய ஆலயத்தில் கலசங்கள் வச்சுக்கிறாங்க. கலசத்துக்குள்ள விதியெல்லாம் போட்டுடுறாங்க. என்ன நாளைக்கு வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சு கொண்டு போனாலும் இந்த கலசம் மிஞ்சும். அந்த கலசத்துக்கு விதிகள் இருக்கு. தேவை அதை எடுத்து பாவிக்கலாம். ஐய நடந்தபடி இரு நாளை கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்யும் உன்னையும் போற்றி. அதில் இல்லை பார்க்குறேன். நீங்கள் இந்த பழையவர்கள் இதில் இருந்து நான் இன்றைக்கு காண்றேன். உங்களை என்ன செய்கிறீங்களா? இந்த கலசத்தில் இந்த விதியை போயிட்ட மாதிரி இந்த தந்த சபை அறக்கட்டளை அதைத்தான் செய்யுது. பார்லிமெண்ட் வேண்டாம், பஜரோ வேண்டாம், பெர்மிட் வேண்டாம், எக்ஸ்ட்ரா டீசல் வேண்டாம். இந்த மண்டபத்தையும் அமைச்சிருக்கிறார்கள். ஏனென்னா பகவான் கிருஷ்ண சொல்றார், நான் அரவி கோயிலேருந்து வாரேன், நான் பல்கலைக்கழகத்திலேருந்து வாரேன், நான் இந்த இடத்த விட்டு ஓடி இல்லை. 79ஆம் ஆண்டுலேருந்து இங்கே இருக்கிறேன். நான் ஹார்ட்டில் படிச்சினான். ஹார்ட்டில் படிக்க ஒரு நான் வகுப்பை விட்டு கலைச்சாங்க. ஓடுங்கடா வெளியில், இன்றைக்கெல்லாம் கத்தால் ஓடுங்கடான்னு. அப்போ தான் சொன்னாங்க யாரோ குப்பியை கடிச்சிட்டான்னு. அவன் தான் சிவகுமாரன். அன்று தொடங்கி இன்று வேற அனிகுலேஷன் பொலிசியன் அன்று நின்றுதா இல்லை மாத்தியா பிரபாகரன் கருணா எல்லாம் வலிச்சு துடைச்சு அவனை ட்ரெயில போட்டு கொடுத்துனான். நீ எறாப்பான். இங்க நம்பர் 1 2 பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஐயன் நடந்தபடி நாளை உண்டு அண்டமெல்லாம் உய்ய அரேஞ்ச். நோ, ஐ எம் விட்னஸ் திஸ். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றார். இந்த தனியாக பிளேண்டி ரொட்டி துண்டு கதை சொல்லி இல்லை. பிச்சைக்காரன் எங்கட அரசியல்வாதி எல்லாம் பெகஸ். சும்மா சொல்றது. ஏன் நீங்கள் இந்த பங்களாவில் இருக்கிறீர்கள்? குடிசையில் வந்து இதில் இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய மாதம், இந்த பங்குனி மாதம் மகளிர் தின மாதம். இன்றைக்கு 1000 விதவைகள் இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம். உமன் லெட் ஃபேமிலிஸ். எங்கள்கிட்ட ஒரு பிளானும் இல்லை, ஒரு அஜெண்டாவும் இல்லை. சும்மா நாதன் சில பிலந்திரபீஸ் வந்து சின்ன சின்ன சேவையை செய்து போகிறார்கள். எங்களுடைய தியாகி அறக்கொடை நிலையம், எங்கள்கிட்ட ஒரு அஜெண்டாவும் இல்லை. நாங்கள் அடுத்த மாகாண சபை வருதுன்னா அதுக்கு உடனே பேத்து வருவதை ஸ்டேட்மெண்டோட துவங்கிடுவோம். எங்கள்கிட்ட ஒரு பிளானும் இல்லை. இன்றைக்கு மகளிர் தினம் வந்து இந்த மாத்திரம் இன்றைக்கு ராமட்ட பர்த்டே. ராமபுரான் அரசன் சத்திரியா யோகசுவாமியின் நினைவு தினம் கொண்டாடினோம். குடில்லான் இருந்த தான் கட்டின கட்டிடத்துக்குள்ளேயே போயில்லை. உள்ளுக்கு எனக்கு அகந்த வந்துருங்க சிவத்தொண்டனுக்குள்ள. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? விதவிகளை பார்க்கறதும் பராடவெல்லாம் வாரம். அவன் மோடி அம்பேத்கர் அவங்க தங்கண்ட எம்பாசடர்ல வாரான். இந்தியன் ஹேஸ் திஸ். இந்திய அந்நியத்தை நாடுற இல்லை, நாங்கள் அந்நியத்தை நாடுறோம். இன்றைய மினி யாழ்ப்பாணம் எங்கே இருக்கு? வெள்ளவத்தில் இருக்கு. இந்த நிலத்தில் விட்ட நிலத்தில் சீவிக்க ஆக்கள் இல்லை. எங்களுக்கு நாட்டம் அங்க. இது ராமநாதன் காலத்திலிருந்து வந்த பிரச்சனை. கொழும்பு 7 வடக்கையும் கிழக்கையும் கண்டுகொள்ள இல்லை. அப்ப இந்த செல்வனான்சர்ட்ட ஐயா தந்தையின் விஷன் தான் முதல் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுது. எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, எங்களுக்கு ஒரு கலை இருக்கு, எங்களுக்கு ஒரு அழிவில்லாத ஒரு மொழி இருக்கு. அழிவில்லாத மொழி. தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டிற்கு உறைவா போட்டி அப்படி சொல்ற மொழி இருக்கு. எஸ், நீங்க அதை போய் ரிசர்ச் செய்யலாம். இப்ப நிறைய ஃபேக்ட்ஸ் வருது. ஈவன் CERN லேபோரட்டரியிலே நடராஜரை பிரதிஷ்டை பண்ணி இருக்கு. டாப் லேபோரட்டரி இன் த வேர்ல்ட். எங்களுடைய தயா சோமசுந்தரம் புக் எழுதியிருக்கிறார். ஆனந்தகுமாரசாமி வெஸ்டர்ன் புரோட்டப், லண்டன் புரோட்டப் எழுதியிருக்கிறார். புத்தகம் எழுதியிருக்கிறார். டான்ஸ் ஆஃப் லோர்ட் சிவா. எங்கள்கிட்ட அப்படி பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனால் எங்கள்கிட்ட வீக்னஸ் அடி 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 அடிச்சா எல்லாம் வீக்காக்கி போட்டு கொடுத்தா எதிரிக்கு சுவம். அப்புறம் இப்போ நாங்கள் பொலிட்டிஷியனையும் கொழும்புலேருந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம்.
தனியாக கார் இது இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் என்னத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு ரோயல் காலேஜில் இருந்தால் இப்போ பொலிட்டிஷியன்ஸ் எங்கள்கிட்ட இருந்த வன்னியசிங்கம் இல்லை, நாகநாதன் இல்லை, அமீர் அண்ணா இல்லை, செல்வநாயம் அங்கிள் இல்லை, சம்பந்தன் ஐயா இல்லை. இப்போ நாங்கள் கடைசியாக வந்து சேனாராசா அண்ணையில் நிற்கிறோம். அதுவும் அவரை நெருக்கடிக்கான் இருக்கிறார். நாங்கள் இம்போர்ட்டட், எல்லாம் இம்போர்ட்டட். இப்போ அப்போ இம்போர்ட்டட் நாங்கள் அந்நியத்தை நாடினால் என்ன நடக்கும்? எங்கள்ட பாரம்பரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிடாது. அப்போ உண்மையில் பகவான் கிருஷ்ணன் சொல்ற சும்மா அந்த காலமே முதல் நடந்த உரிமை போராட்டம் நாங்கள் இவன் லக்கியத்தில் படித்தது இந்த பாண்டவிட்ட போராட்டம். இவன் ரணில் விக்ரமசிங்காவே எடுத்து சொல்லிக்கிறார், இந்த பாண்டவருடைய பங்கை கொடுக்காத இந்த உலகமே அழிஞ்சது. மகாபாரதம், பாரத போர், அந்த பாரத போரில் பகவான் இந்த நன்மையின் இடத்துல நின்றார். அப்போ நாங்கள் டிசர்விங் இருந்தால் எங்களோட இறைவன் நிற்பான். அதைத்தான் எங்களுடைய தந்தை சொல்லான்னு சொன்னவர் தெய்வம் காப்பாற்றணும். ஏனென்னா அந்த மகாபாரத போரிலும் தெய்வம் பாண்டவருடன் நின்றது, அவர்கிட்ட படையணி எல்லாம் கௌரவருடன் நின்றது. கடைசியாக எல்லாம் ஃபினிஷ், கரியும் சாம்பலும். இப்போ இருக்கிற எக்கனமிக் இந்த ப்ராப்ளம் எங்கே ஒன்றே முடிக்கும்னு தெரியாது. ஒரு அடித்து கொள்ளலாம் இன்னும் கொஞ்ச நாளில். மாநிலங்களுக்கெல்லாம் பொடி கார்டு போட்டு தடுக்கலாம், நடக்கலாம். இதெல்லாம் கன நாடுகளில் நடந்துருக்கு. இது எப்படி போனால் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே சொல்கிறோம், எங்களுடைய மெயின் ப்ராப்ளம் இண்டிவிஜுவலாக இருந்தேன்னா கம்யூனிட்டியாக இருந்தேன்னு எங்களுடைய மெயின் ப்ராப்ளம் இஸ் ரிட்டன். அதுதான் இன்றைக்கி நான் எத்தனையோ மாநாடுகள் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க. ஒன்றும் அழியாது. வட்டுக்கோட்டை மாநாடு, ஆவிரங்கால் மாநாடு, மட்டக்களப்பு மாநாடு, அதிலெல்லாம் நீங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறீங்க. இதில் ஆவணப்படுத்தின பெரியவர்கள் இங்கே இருக்கிறீங்க. அது இருக்கு. இதைத்தான் ஜெயசுநாதத்தை பெரிய வள்ளி வருது இப்போ 15ஆம் தேதி. அது தண்ணியை தியாகம் செய்த பில்லரோட தியாகம் துவங்க இல்லை, அங்கேயே தொடங்கிடுது. குருசிவிகேஷோடய தொடங்கிடுது. 2020ஆம் ஆண்டுக்கு முன்னமே தொடங்கிடுது. அங்கே என்ன சொன்ன? எல்லாம் ரிட்டன் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எழுதி வைக்கணும். அந்த தந்தை செல்வா அறப்பணியின் ரோலை நான் பார்க்குறேன். இந்த ரோல் வந்து நீங்கள் இந்த ஆழ்வையில் தூயின்ற பொம்மான் மாதிரி அந்த விதிகளை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. தருணம் வரும்போது டைம் பொம் மாதிரி வெடிக்கும். சிலைமங்களை ஒரு பகவத்கீதை ஒரு பையன் சொல்லுவார், என்னுடைய ஹரகிருஷ்ண சுவாமி யாரும் கூடலாப்பா பர்த்டேக்கு அல்லது ஒரு வெட்டிங் கொண்டு கூட. அப்போ நான் சொல்லேன், இதை கொடுத்தா அவங்க வாசிப்பாங்களா, சும்மா வச்சுடுவாங்களேன்னு. நோ, நீ கொண்டே கூட அது வீட்டை இருக்கட்டும். டைம் வரைக்க அது டைம் பொம் மாதிரி வெடிக்கும். இவர் தூக்குவார். அதுக்குரிய நிலைமை வேறும் அருள் இருந்தா. அது மாதிரி இந்த பணி இன்றைக்கி நீங்கள் இந்த சிறுவர்களை கூப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு டைம் வரும். அந்த நேரம் நாங்கள் டிசர்விங்காக இருந்தால், இந்த பாத்திரம் வந்து தகுதியான பாத்திரமாக இருந்தால் யாராவது தானம் செய்வான். ஸோ அந்த பிரின்சிபிளாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதில் இப்போ இதில் முக்கியமான விஷயம், இந்தியன் அரசியல்வாதியில் ஒரு தீர்த்தியலுமோ தெரியாது. ஏனென்றால் நாங்கள் அரைவாசியும் இந்த சட்டங்களை செய்கிறார்கள். நான் அடிக்கடி இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லா மேடையிலும், நாங்களும் இந்தியா ஒரே நாளில் ஒரே மாதத்தில் சுதந்திரம் பெற்றாங்க. 47-48 முறைக்கு அடுத்தடுத்த வருடங்கள். இன்றைக்கு சுதந்திரத்துக்கு பின்னமான இந்தியா, இன்கிரெடிபிள் இந்தியா. சேட்டலைட் அனுப்புது. உலகத்தில் உள்ள 6 நாடுகள் தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வச்சுக்குது. அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடத்துது. பாலில் தான் நிறைவு, சாப்பாட்டில் தான் நிறைவு. இவன் மெல்லிய பூடி நாங்கள் இப்போ அங்கேயும் தான் இம்போர்ட் பண்ணுறோம். எங்களால் ஒன்றுமே செய்யலாம். பூவில் தான் நிறைவு, படிப்பில் தான் நிறைவு, டெக்னாலஜியில் தான் நிறைவு. இன்றைக்கி இன்கிரெடிபிள் இந்தியா முதல் சரியாக செய்தது நாங்கள் இளைஞர் என்று பார்க்குறேன். நான் சேர்ந்து இந்த தீவிர மக்கள் என்று பார்க்குறேன். அவங்க முதல் செய்தது இந்த கான்ஸ்டிடியூஷனை சரியாக எழுதிட்டாங்க. சிக்கலான நாடு, 80 மொழிகளுக்கிட்ட இருக்கு, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, எத்தனையோ கல்ச்சர் இருக்கு. ஆனால் இந்த அம்பேத்கரும் ஆக்களும் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டாங்க. நாங்கள் இன்றையும் கான்ஸ்டிடியூஷனை கழிச்சு கொண்டிருக்கோம். என்னப்பா வீட்டில் எங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு அமைப்பு இல்லாமல் நாங்கள் வீட்டை வாழலுமா?
இந்த நாட்டில் இப்போ நான் கான்ஸ்டிடியூஷனை பற்றி தான் கழிச்சு கொண்டிருக்கோம். பார்லிமெண்ட்டில் எல்லாரும் 3 மணித்தெல்லாம் பேசுகிறாரு. 13 ப்ளஸ் இன்னும் இதை பற்றி கழிச்சு கொண்டிருக்கோம். ஆனால் பிரிட்டன் நடக்குது கான்ஸ்டிடியூஷன் இல்லாம. பிரிட்டன்லேயும் ஸ்காட்லாண்ட் இருக்கு, தனிநாடு கோர்றவர் இருக்கிறாரு, ரெஃபரண்டம் வைக்கிறாரு. வேல்ஸ் இருக்கு, வேல்ஸில் போனால் வேல்ஸ் மொழியெலாம் செய்வான். நாங்களும் இங்கே ஹாப்பி பர்த்டே இங்கிலீஷ்லாம் சொல்கிறோம். எங்களுக்கு அந்நியமும் கூட. அவை எங்களுடைய முதலாவது ப்ராப்ளம். ஐ எம் டெல்லிங் யூ, அரசியல்வாதி சந்த செல்வா என்னதுக்கு அவரை போடுறார்? வில்சன் பேர் நான் வாங்கிச்சேன். என்ன சொல்கிறார்? அவர் புலமையாளர். அரசியல்னா கவர்னன்ஸுக்கு வரணும், புலமை இருக்கணும். அது இயல். அது சிறந்த அனுபவசாலியாக இருக்கணும். புலமை ப்ராக்டிஸால் வரணும். புலமையாளர். சட்டத்தரணி என்ன அது பேசிக். நான் நேற்று லோ ஸ்டூடெண்ட்ஸை இன்னோகிரேட் பண்ணேன். 100 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு. நாங்களாம் 3வது ஃபேக்கல்ட்டி, இலங்கையில் 2வது ஃபேக்கல்ட்டி லோ டிகிரி கொடுக்குறார்கள். கிளம்பு எஃப்னா நவ் பேர் டிகிரி 100 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லோயர்ஸின் இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ ஹியூமன் ரைட்ஸை கதைக்கிறார். ஹியூமன் ரைட்ஸ் யார் டிஃபெண்ட் பண்ணுறது? லோயர்ஸ். சைல்ட் ரைட்டை யார் டிஃபெண்ட் பண்ணுறது? லோயர்ஸ். உமன் ரைட்டை யார் டிஃபெண்ட் பண்ண? முதல்ல அதை எழுதலை போடணுமே, அப்புறம் டிஃபெண்ட் பண்ணுறது லோயர்ஸ். ஸோ அவர் ஒரு லோயர். ஆனால் அந்த லோயர்லேயும் நேர்மையானவர். இப்போ கலி யுகம், நாங்கள் வாழ்கிற யுகம். அங்கே சொல்வார்கள் 75% பொல்யூட்டட். 75% ஏர் பொல்யூட்டட், வாட்டர் பொல்யூட்டட், டாக்டர்ஸ் பொல்யூட்டட். 4 டாக்டர் எடுத்தால் 1 டாக்டர் நல்ல டாக்டர், 3 கூடாது. உங்கள் எழில்வேந்தன் சார் இருக்கிற டீச்சர் மேரில் நல்ல டீச்சர் வகுப்புறை போய் பார்க்கணும். உண்மையாக படிப்பிக்கிறான் தானே, போய் பார்க்க வேண்டியிருக்கு. 4 உண்டு, ப்ரீஸ்டில் 4 உண்டு, ப்ரொஃபஸரில் 4 உண்டு. இதுதான் இப்போ உள்ள கலியுகம். அதான் நந்தி தேவர், தர்மத்தின் அடையாளமான நந்தி தேவரை பலிபீடத்தில் இருத்தி இருக்கிறாங்க. அதில் 3 கால் மடங்கிடுது, 1 கால் தான் நிமிர்ந்துருக்கு. கலியுகத்தில் இதுதான் ரேஷியோ. அந்த கலியுகத்தில் எங்களுக்கு கிடைத்த தந்தை எங்களால் மாத்திரம் இல்லை, இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களாலும் மரியாதையாக நடத்தப்பட்டவர், கௌரவிக்கப்பட்டவர். ஹி கமாண்டட் ரெஸ்பெக்ட். கௌரவத்தை பெற்றவர். என்னோட வாழ்க்கை முறை அப்படி மிகவும் மென்மையானவர். அரசியலுக்கு வந்ததே எந்த விதமான டெஸ்பரேஷன்ல. வேற ஒரு தடவை இந்த தலைமையை தாங்க இயலாத பிறவியில காது கேளாதவரா, காது கேட்கறதே குறைவா, நலிந்தவரா. அவரை கொண்டு வந்ததே சார் வாங்கு, அவர்கிட்ட குவாலிட்டி. அப்புறம் டெலிவர் பண்ணார். அப்புறம் அண்ணன்கிட்ட கொடுத்தார். அண்ணனை நாங்கள் எல்லாம் பண்ணோம், தெரியுதானே, நாங்கள் எல்லாம் பண்ணோம். நாங்கள் வேற எத்தனையோ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இங்கே சொல்லலாம். ஸோ எல்லாம் பண்ணிடலாம். பிறகு சம்பந்தனையாக வந்து எடுத்தார். அவரும் ரிலக்டன்ஸாக தான் எடுத்தவர். அவரும் இன்றைக்கு ஒரு வயது போன காலத்தை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ இந்த பயணத்தில் எங்களுக்கு முதலாவது தேவை, முதலாவது இன்றைக்கு பிரச்சனை பற்றி சொல்கிறார். இளங்கோ ஐயா முதல் ஆரம்ப உரையில் இந்த நாட்டில் இருக்க பொருளாதார பிரச்சனைக்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் சொன்னார். நிறைய அதில் பற்றி சொன்னார். ஆனால் இறைவன் சொல்கிறான் நேரடியாக தன்னுடைய ஸ்கிரிப்சரில். பகவான் கிருஷ்ண சொல்கிறார், wrong thinking is the only problem. Is the only problem of the life. பிள்ளையான சிந்தனை தான் ஒரே ஒரு பிரச்சனை, வேற பிரச்சனையே இல்லை. அதுதான் மேடவும் போட்டு அடின்னு அடிச்சு கொண்டு போறாங்க. அவங்க பிள்ளைய சிந்திக்கிறாங்க, போட்டு எங்களை போட்டு வெளுக்கிறாங்க. Wrong thinking. Then he says, right thinking, right knowledge. First he said wrong thinking is the only problem. Then he says right knowledge. Right knowledge is the ultimate solution for all the problems. And all the problems are the only problem. ஸோ நாங்கள் நாலேஜை கிரியேட் பண்ணணும். அடுத்தது எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். எங்கள்கிட்ட ஒரு இன்றைக்கு நான் யூனிவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி பிளான் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எங்களோட வீக்னஸ் என்ன, எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எங்களோட த்ரெட் என்ன, எங்களோட கோல் என்ன, எங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன, எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லா ரிசோர்ஸஸையும் நாங்கள் எடுக்கணும். இந்தியா எடுக்கணும், அமெரிக்கா எடுக்கணும், டேஸ்பிராஸ் எடுக்கணும், எல்லாரோடையும் லிவரேஜ் பண்ணணும் இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி.
கவர்மெண்டோட நான் லிவரேஜ் பண்ணணும். வேற இந்த யூனிவர்சிட்டியை நான் டெவலப் பண்ணுறேன். 13,000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கொண்டு நான் டெலிவர் பண்ணுறது. இப்போ உங்களுடைய பேப்பரில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, எத்தனை ப்ராப்ளம் இருக்குது, டீசல் இல்லை, ஹாஸ்டல்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் இதெல்லாம் இருக்கா? நாங்களும் விஞ்ஞாபனம் அன்றைக்கு தான் கூட்டம் போட்டு ஒன்று எழுதி கொண்டு அப்படியே போட்டுட்டு கொடுத்துட்டு மேடம் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நடத்திட்டு பிறகு பை வேனிஷ். ஸோ இன்றைய தந்த செல்வா அறக்கட்டளைக்கு நான் சொல்கிறேன்டா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவற்ற ஆரம்பம் தமிழரசு, அவரே ஒரிஜினேட் பண்ணது. அவர் ஃபினிஷ் வித் டிஎல்எஃப் இந்த ஸ்டேட்டஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது தமிழ் செல்லனோட துவங்கினதோ இன்னத்தோட தொடங்கினதோ எல்லாத்தையும் இணைத்து விட்டு அது போச்சு. அதை எங்களால் பாதுகாக்க முடியுது. ஆனால் அதை நாங்கள் பாதுகாத்திருக்கலாம், பெருசாக பாதுகாக்க முடியுது. அது தெரியுதானே, நாங்கள் காம்ப்ரமைஸ். ஒரு கொமேனி பிரான்ஸில் போயிருந்தான், திரும்பி வந்தான், ஷாவை கலஜான், ஈரானே அப்படியே பெர்சியன் மெயின்டைன் பண்ணுறான். என்ன போகிறான், போயிட்டு வாரான். அப்படி எத்தனையோ நாட்டில் எத்தனையோ பேர் செய்திருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஓகே, இன்றைக்கி நான் சும்மா வினயமே சொல்கிறது, உண்மையில் எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வேணும். ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னா எங்களோட யாழ்ப்பாணத்தை எங்களோட வடக்கு கிழக்கு வடக்கையும் கிழக்கையும் ஒற்றுமையாகணும். நாங்கள் மனதளவில் இல்லை, எங்கள்கிட்ட உண்மையான ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். வடக்கும் கிழக்கும் இணைச்செய்து அவன் எழுதித்தான் இங்கே நடக்க வேண்டிய இல்லை. உண்மையில் எங்களுக்குள்ள நாங்கள் பிஸ்னஸ் செய்யலாம். வடமானாக்கள் வடமாகாண சாமானே வேண்டலாம். உங்கள் அண்ணா கோபி சாமான் காக்கல்ஸில் கிடக்கு, காக்கல்ஸ் நான் வண்டியில் ஒரு சர்வே ஒன்று செய்யுங்க, எத்தனை பக்கெட்டுக்கு வருதுன்னு. சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டு வரீங்கன்னு பாருங்க. எங்கன்னு பெனம்பொருளாக வித்து சாமானும் கிடக்கு. அங்கே நாங்கள் நெஸ்ட்லே தான் எடுப்போம். சர்வே செய்யுங்க, அப்படி ப்ரமோஷன் செய்யுங்க. ஆஸ்திரேலியா என்னென்னு வந்தது, கிரிமினல்ஸை கொண்டு இறக்கினாங்க. 1796 கேப்டன் குக் லேண்ட் பண்ணாங்க. அவங்க மேட்சிப்பை டெவலப் பண்ணாங்க. அவங்களோட பாலிசி மேட்சிப். நாங்களெல்லாம் மேட்ஸ். எங்களுக்கு இப்போ அவங்க சார் சொல்ல மாட்டாங்க, மேடம் சொல்ல மாட்டாங்க, மேட்சிப். ஏன்னா நாங்கள் எல்லாரும் கைவிடப்பட்டாங்க. ஓகே, அங்கே அபரிஜினோட பிரச்சனை வந்தது, பிரச்சனை வேற இல்லைன்னு நான் சொல்லல. டிக்கிங் அவங்கள டிக்கர்ஸ் நான் சொல்கிறேன். டிக் பண்ண இன்றைக்கு ஆஸ்திரேலியா போனால் அவனோட பிராண்ட் அடிச்சிருக்கு, இட்ஸ் ஆஸ்திரேலியன், பை ஆஸ்திரேலியன். ப்ராடக்ட் எழுதி கிடையாது, இட்ஸ் ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட், பை ஆஸ்திரேலியன். சீஸ் எல்லா நாட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேறு. ஆனால் ஆஸ்திரேலியன் சீஸை தான் பேர்ன்றான். பெஸ்ட் சீஸ் கம்மிங் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், டென்மார்க். ஏன்னா ஆஸ்திரேலியன் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணணும். இங்கே எங்கள்கிட்ட அப்படி ஒரு பாலிசி இருக்கா? அரசியல்வாதிகளாக சொல்லினோமா பை ஜப்னான். நாங்களே அங்கே பர்த்டே பார்ட்டியில் நின்று அங்கே டான்ஸ் ஆடி போட்டு இங்கே வாட்ஸ்அப்பில் படம் பேர். நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், நோ ப்ராப்ளம். தோல்வியும் வெட்டியும் ஏதோ வாழ்க்கையில் வந்தோன்னு தான் வரும். ஆனால் கொண்டாட தேவையில்லை தானே, கை கோத்து கொண்டு திரிய தேவையில்லை தானே, கல்யாணம் செய்ய தேவையில்லை தானே. என்னையா எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குத்தான். அப்போ நான் இன்னைக்கு இல்லை பல்கலைக்கழகத்தின் வந்தபடியா சொல்லிட்டு போகிறேன். அந்த சந்திரகாசன் சார்ட்ட பேச்சு நான் கேட்டிருக்கிறேன். வில்சன் சார், நீலந்திரிச்சல் அவரையும் அடித்தாங்க. இப்போ நான் சொன்னேன், சுதந்திரத்தை பற்றி காய்ச்சலோட துறவி லிஸ்ட் பெருசு அடி. ஹவார்ட் காரணம் அடிதான். அவன் என்ன செய்தவன்? அவன் he wrote some papers, right? But Jesus Christ தான் நடந்தது. He talked about hypocrisy. ஏமாத்து வேலை பற்றி காய்ச்சல் சொன்ன உடனே அந்த யூத அரசாட்சியில் இருந்தவர்கள் சொன்னார், அறையிடா அவனை சிலையில். இங்கே நாங்கள் போஸ்டில் காட்டினோம், எங்களுக்கு டாலரன்ஸ் இல்லை. முஸ்லீமே கலைச்சான். அவன் இருந்தால் தான் ஏதோ போராட்டம் தோற்று போக வேண்டும். அவனால் தோற்று 91 கலைக்கு எப்படி கலைச்சோம்? இந்த மேடம் இருக்கிறபடியே சொன்னா எல்லாத்தையும் தோட்டையும் கலட்டி போட்டு தான் கலைச்சோம். இட்ஸ் ஹிஸ்டரி. அதுக்கு லீட் பண்ண மாத்தியா பிறகு இல்லை. இட்ஸ் ஹிஸ்டரி. நாங்கள் அதை கலைக்கிறே இல்லை. அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணாடி, நான் மேத்தமெட்டிஷியன் சொல்கிறேன், இப்படி ஒரு டேட்டா அனாலிசிஸ் ஆடி ஒரு ஹிஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணாடி உங்களால் ஒரு நாளும் ஒரு சரியான திட்டத்தை வகுக்கையில் ஆகும். உங்களுக்கு பார்லிமெண்ட் சீட்டுக்கு போய் அங்கே ஒன்றும் நடக்க போகல. இட்ஸ் இனஃப். அது சச்சுரேட்டட். இன்றைக்கி நாங்கள்
கம்பஸ்டன் இன்ஜின் சேச்சுரேட்டட், இந்த பிஸ்டனில் இருக்கிற இன்ஜின் சேச்சுரேட்டட். அப்போ நான் ஹைபிரிட்டை கொண்டாடுறேன், ஃபியல் இல்லை. ஓகே, பேட்டரியும் கொண்டாடுறேன், மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, பார்லிமெண்ட் போராக போட்டு 8 பேர் 10 பேர் அவர்களாம் எங்களுடைய இத்தனை மில்லியன் ஜனத்துக்கு ராசாக்க குத்தையை கெடுத்தவர்களா? எங்க வீட்டுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கா? எங்கிட்ட கரணமாய் வந்து இந்த ஒரு எம்பிட்டு அது போயிருக்கா? ஏதாவது மினிஸ்டர்கிட்ட போயிருக்கா? இல்லையே. அது நல்லா தானே இருக்கு, நல்ல கிராமம், எல்லா படமும் உண்டு. இறைவன் கிராமத்தை படைச்சான், மனுஷன் நகரத்தை படைச்சான். வெள்ளவத்தைக்கு போறவன் பிரச்சனை எங்களுக்கு என்னதுக்குப்பா? கொழும்பில் செவன்ல இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு என்னதுக்கு? மட்டக்களப்பு முழுக்க முழுக்க கிராமங்களால் ஆனது, யாழ்ப்பாணம் முழுக்க முழுக்க கிராமங்களால் ஆனது. இந்த சுண்டுக்குழியா யாழ்ப்பாணம் என்ன சார்? முழுக்க முழுக்க அளவட்டி மகாலிங்கம் இருந்த வேதனையம் இருக்கிறேன், ஸ்ரீகாந்தா இருந்த கொழும்புத்துறை முழுக்க முழுக்க கிராமங்களால் ஆனது. எத்தனை 1000 ஆண்டு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். என்னதுக்கு பயப்படுத்துறீர்கள்? பிரச்சனை என்று பழையபடி நாங்கள் துலாமிரிப்போம், தேவையண்டா வரலாம். ஆனா நாங்க சர்வைவ் பண்ணுவோம். ஒருதன் பட்டினியால சாக இல்லை யாழ்ப்பாணத்தில் இந்த போர்ல. இந்த லிஸ்ட் போட்டு தான் கூட பேசுறது. லிஸ்ட் சில பேர் பிடிக்காது, இப்படி கதைச்சா. எங்களுக்கு ஒரு நாலேஜ் பேஸ் வேணும், ஸ்ட்ராட்டஜி பிளான் வேணும். இங்க ஒரு ஆள் பிளான் பண்ணது அவருக்கு அடி, யார் கொண்டாடுறேன்னு தான் பார்க்கறது. எங்களுக்கு இப்படி ஒரு சமூக உருவாக்க திட்டங்கள் வேணும். எங்கள்கிட்ட பல்கலைக்கழகம் இருக்கு, எங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு, எங்களுடைய சக பல்கலைக்கழகம் இருக்கு, சிங்கள பேராசிரியர் இருக்கு. இப்போ திரைப்பட விழா நடந்துச்சு, அமரசிங்கா வந்த எத்தனை படங்களை தயாரிச்சிருக்காரு, எத்தனை கலைஞர்கள் இருக்காரு, எத்தனை முற்போக்கான சிந்தனையாளர் இருக்கிறார், எத்தனை ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறார். அவர்கள் லசந்த விக்ரமசிங்க சுட்டார்கள். எத்தனை பேர் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறார்கள் எங்கள்கிட்ட போராட்டத்தை பற்றி நிதானமாக எழுதினதுக்காண்டி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் போராட்டம் பண்ணி சொல்லலை, நான் இன்டெலெக்சுவலாக தான் கதைக்கிறேன். எங்கள்கிட்ட வடக்கு கிழக்குக்கு எங்களுடைய நிலைமை, எங்களுடைய த்ரெட்ஸ், எங்களுடைய வீக் மேன் பவர் இல்லை, மைக்ரேஷன் ஹேப்பன், கனவேர் புலம்பெயர்ந்துட்டார்கள். அப்போ நாங்கள் நம்பர் குறைவு. இனிமே எத்தனை குடி பெரம்பல் நடக்குது, திட்டமிட்ட குடியேற்றங்கள் நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள எங்களை பாருங்க எப்படி ஆலயங்கள் எல்லாம் மேக் பண்ணுறாரு. ஒரு திருமுருகன் இவ்வளோத்தை செய்கிற, ஒரு எம்பி இவ்வளோ செய்திருக்கிறாரா? யாரா? அவர் ஒரு அரசியல் கலப்பு செய்கிறார். எந்த ஒரு அமைச்சரையும் நம்ம வரவழைத்தது நான் காணல. ஏன்னா மக்கள் இறைக்கிறார். இந்த மாடு எங்களுடைய பசு வேணும். பசு பசு என்ன செய்யும்? பசு கிருஷ்ணன் பசுவோட நிற்கிறான், இறைவன் சிவன் தான் எருதோடு நிற்கிறான். இந்த பசுக்கதை நான் எல்லா இடம் சொல்கிறேன். எங்கள்கிட்ட வீட்டு ஒரு பசு இருந்தது, ஒரு கருத்த பசு. நாங்கள் வீட்டு 6-7 பேர், எல்லாரும் 6 அடி உயரம். எங்கள்ட்ட அப்பா ஒரு லிகிதர். நாங்கள் எல்லாரும் டபுள் டிகிரி. பிகாஸ் அந்த பசு என்ன செய்யும்? காலம் வெளியினா வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போய் என்ன செய்யும்? அங்கே என்ன பெரிய பசும் புத்தரைகள் இருக்கா? சிவாலிங்கம் என்ன கரணவேல அங்கேயும் தோட்டங்கள். பசுவை விடவும் மாட்டாங்க உள்ளுக்கு. ரோட்டு கரையில் உள்ள புல்லுமே எங்கேயோ களை என்று சொல்ற களையில தின்னுட்டு வரும். வயலில் எறிஞ்சிட்டு வர களையில தின்னுட்டு வந்தவங்களை பின்னேறம் பால் தரும். அதை போல நிற உணவு இல்லை. இந்த நியூசிலாண்டை பற்றி எத்தனை பேர் கதைச்சிங்க? நியூசிலாந்து என்னது ஃபேமஸ்? பசுவுக்கு ஃபேமஸ். சுவிட்சர்லாந்து என்னது ஃபேமஸ்? பசுவுக்கு ஃபேமஸ். இங்கே பசு வளர்த்த பற்றி யாரும் கதைக்கிறாங்களா? யாரும் பசு வளர்த்தவனை கொண்டாடுறீங்களா? மாட்டு பொங்கல் மாட்டை வச்சு கொண்டாடுறீங்க. பசு வளர்த்தவனை கொண்டாடுங்க. அவனுக்கு ஏதாவது வரவேற்பு நடத்துறீங்களா? உங்கள்ட்ட இருக்கா திட்டம்? நானா செய்கிறது? பொருளாதாரத்தை பற்றி கதைக்கிறீங்க. இன்றைக்கு சுவிட்சர்லாண்டில் போங்க, 1 month கவுக்கு கொண்டாட்டம். நெஸ்லே மில்க், அப்படி எங்களுக்கு மில்க் தாராக்கள் எங்களுக்கு வேணும். அவ இன்னைக்கு நான் இதை பார்க்குறேன். இந்த 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 தந்தை செல்லா வெட்டி இந்த பணியை நீங்கள் மேற்கொண்டு போகிற இந்த அறங்காவல் ட்ரஸ்ட் மிகவும் இக்கட்டான காலத்தில் உங்களுடைய வரையறைக்கு உட்பட்டு, உங்களுடைய லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு, உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த நாலேஜ் பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அதுதான் தேவை. அதுதான் யூதர்களும் செய்தவங்க. அவங்கள்ட்ட நாலேஜ் பேஸ் இருக்கு. இப்போவும் ஹன் பண்ணுறாங்களா? யார் தங்களுக்கு இந்த பெரிய நச்சுவாய் கேம்பில் நடத்துனவங்களை இப்போவும் ஹன் பண்ணுறாங்க.
ஏன்னா அவன் நாலேஜ் பேஸ் இருக்குது. இன்றைக்கு யூதர் ஒரு சின்ன இனம் உலகத்தையே ஆட்டி படைக்குது. ஏன்னா நாலேஜ் பேஸ். ஃபேஸ்புக், கூகுள், ஆல் த பெஸ்ட் பேங்க்ஸ், பெஸ்ட் சயின்டிஸ்ட். இன்றைக்கும் அப்படி தான். இந்தியாவில் பிராமணாக்கள் ஒரு 3-5 வீதம். ஆனால் டாப் சயின்டிஸ்ட், சப் செக்ரட்டரிஸ், அதிகாரிகள் பிராமணாக்கள். நாலேஜ் இதுதான் வடக்கின்ற பெரியூரு கொடுப்பினவு. நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள் ரோயல் காலேஜிலேருந்து இம்போர்ட் பண்ண வழிகிட்டோம். ஸோ திஸ் இஸ் a big scenario சர்வீஸ். இது உங்கள் எடிகன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறீர்கள். இது உண்மையில தேவை. நானே சொல்லல, அவை அதை செய்யட்டும், அவையே நாங்கள் பயன்படுத்துவோம், எல்லாரையும் பயன்படுத்தலாம். ஸோ அவை எதிர்க்கு நான் போய் எலெக்ஷனில் ஓட் போடணும். நான் ஓட் போடையே ஓகே மாவினை போடலாம். அவர் ஆரம்பத்திலேருந்து இந்த போராட்டத்தை கண்டவர், உயிர் ஒரு மயிரில் தப்பி வந்தவர். அப்படி தனி அந்த அடி சித்திரவதை டேஸ்ட் பண்ணாக்கள் இப்போ இல்லை. இந்த தேன் 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 என்ன டேஸ்ட்னு நிறைய பேர் தெரியா. இந்த சித்திரவதை என்ன டேஸ்ட்னு ஒரு இருக்குமே தெரியா. மாவினை தான் தெரியும். நோ ப்ராப்ளம், ஐ ஓட் ஹிம். அட்லீஸ்ட் அவர் இந்த 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 பெரிய பரம்பரையோடு இப்படி வந்தபடியே அவருக்கு அது விளங்கும். அவருக்கு அந்த அனுபவத்தில் விளங்கும் இது என்னன்னு. அப்போ அந்த ஓட்டிங் நோ ப்ராப்ளம். இன்றைக்கி அவருடைய சம்பந்தி இந்த ஸ்டூடெண்ட் என்ன பேர் சாவச்சேரி எங்க சசிகலா இந்த ஹஸ்பண்ட் ரவிராஜ் இந்த மனைவி இந்த ஸ்டூடெண்ட் சயின்ஸ் கிராஜுவேட். ஸோ அந்த பாரம்பரியம் இருக்கட்டும், அந்த தொடர்புகள் இருக்கட்டும். ஸோ இதுவே நான் வினயமே கேட்டுக்கூடாது, நீட்டி நான் பேச விரும்பல. ஸோ எங்களுக்கு எங்களுடைய நாலேஜ் பேஸ் இந்த கலசங்களை நாங்கள் விதியை போன்ற மாதிரி பிரளய காலத்தில் காப்பாற்றுற மாதிரி. இப்போ எங்களுடைய சொசைட்டி வெரி கன்ஃபியூஸ். பானந்துறையிலேருந்து வத்தலை மட்டும் போய் நிற்குது. இப்போ நிகரம்புக்கும் திருப்பி போய் கொண்டு இருக்கு. திருப்பி எனக்கு எப்போ 83 வருமெண்டு எங்களுக்கு தெரியா. அங்கே போய் ரப்புது. இங்கே மாவட்டவரம் வெளியாக கிடக்கு. நான் போன முறை கீரிமலைக்கு எங்களுடைய பொங்கலுக்கு போனேன், எல்லாம் வெளியாக கிடக்கு. அது போல் அருமையான லேண்ட் ஒரு இடம் இல்லை. ரெடி பிள்ளைய படிப்புக்கு அங்கே போயிருக்கிறோம்னு சொல்கிறோம். இல்லை, பென்ஷன் எடுத்து போட்டு அங்கான்னு இருக்கிறோம். பேரப்பிள்ளை வந்த அப்புறம் அங்கான்னு இருக்கிறோம். ஸோ இதில் எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு மோட்டிவேஷனை நாங்கள் கொண்டு வரணும். எங்களுக்கு ஒரு மார்ட்டின் லூதர் கிங் வேணும். எங்களுக்கு ஒரு கேம்பிரிட்ஜ் எடியூகேட்டட் காந்தி தான் கதருடையோட வந்து நின்று நடத்தி காட்டினவர். எங்களுக்கு ஒரு மொராஜி தேசா வேணும். அவர் தான் இந்திரா காந்தியின் பரம்பரையை அடித்து கொண்டு ஜனதாளால் கொண்டு வந்தவர். எங்களுக்கு ஒரு மாவோ சேத்துங் வேணும். எங்களுக்கு ஒரு லெனின் வேணும். நாலேஜ் லெனின் ஆளே இல்லை. லெனின் ஆளே இல்லை, வெற்றியடே இல்லை. ஸோ எங்களுக்கு இந்த தோட் பேசிஸ் வேணும். அது நான் நினைக்கிறேன். இந்த எங்களுடைய தந்தை அதை விட என்ன வேர்ட் நாங்கள் என்ன பெரபிதாண்டு சொல்றது, பெரம பதமண்டு சொல்றது. தந்தை அவருடைய இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போகிறேன். இந்த இந்த இப்போ எங்களோட இருக்கிற ஜெபனீசன் குழு, இந்த அரங்காவல் குழுவில் இருக்கிற எல்லாம் அவரோட சேர்ந்து பயணிச்ச ஆக்கள். இவர்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. நீங்களோட புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சில கொள்கைகளையும் வகுத்தங்களுக்கு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி, எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.